பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்தவரை நீண்ட காலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளையும் பேசி வந்தேன். இந்த காலகட்டம் 2025 ஒரு இறுதி மாதம், ஒரு இறுதி பயிற்சி என்றே நான் சொல்லுவேன். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார், மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார். குரு பகவானை பொறுத்தவரை அவரும் அதிசாரமாக பயிற்சியாக திரும்பவும், அதாவது மிதுனத்திலிருந்து கடகம் வந்தால் கடகத்திலிருந்து மிதுனம் போய்விட்டார். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா இந்த செவ்வாய் பயிற்சி என்பதை பார்க்க போகிறோம். அந்த வகையில பார்க்கும்போது ஏன் செவ்வாய் பயிற்சி, இதற்காக செவ்வாய் பயிற்சி பார்க்கணும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இதுதான் காரகத்தன்மை என்று உண்டு, கர்மாவுக்கு ஏற்ற தசாபுத்தி நடக்கணும். ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையது. அது மட்டும் கிடையாதுங்க, சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையது. ரத்தகாரகன் என்று சொல்வார்கள், பூமிகாரகன் என்று சொல்வார். ஒரு அடி மண்ணு கூட இல்லாமல் மறைந்தவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அற்புதமான மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி வாழ்ந்தவர்களையும் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் செவ்வாய் காரணம். குறிப்பா சொல்ல போனா அரசு துறை, அது ஒரு மனிதனுடைய புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரம் படைத்த அரசு துறை நல்லா பார்க்கணும். அதிகாரம் படைத்த அரசு துறை, காவல்துறை, நீதித்துறை, தீயணைப்பு துறை, அரசியல் போன்றவற்றில் அங்கம் வகிக்கணும்னா, அதுல இடம் பெறணும்னா, அதை நோக்கி நகரம்னா செவ்வாய் வேணும். அப்படிப்பட்ட செவ்வாயை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். அந்த செவ்வாய் பயிற்சி 7/12/2025 16/1/2026 வரை பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிட்டார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வையும் பார்க்கணும். அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி, சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி, புதனை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி. அதே நேரம் சூரியனுடைய பார்வையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இது எவ்வாறு இருக்கு விருச்சிகம் பார்க்கலாம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் 4, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை, விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான். ஒரு மனிதன், இதுதான் ஜோதிடம், இது இப்படித்தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிறார், இங்க இருக்கின்றார், யோகம் கிட்டும், பணமடையில் நினைவீர்கள், ஜாக்பாட் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு 10 பைசாக்கு பேராது. இதைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் அவன் பாத்தீங்கன்னா அவன் அறிவு உணர்ந்த வரை, அவன் கல்வி கற்ற பிறகு, ஒரு நிலையை அடைந்த பிறகு அவனுக்கு முயற்சி வேணும். அந்த முயற்சி படிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்வதா இருக்கலாம், ஒரு காலகட்டத்துல திருமண முயற்சியா இருக்கலாம், ஒரு காலகட்டத்துல வெளிநாட்டு செல்கின்ற முயற்சியாக இருக்கலாம், ஒரு நல்ல தொழில அமைக்கணும்னு அமைக்கலாம், இல்ல அரசு துறையில முயற்சிக்கலாம். இந்த முயற்சிக்கு காரணம் செவ்வாய். முயற்சி இருந்தால் மட்டும் போறாது, ஒரு தூண்டுதல் வேணும். அனுமனுக்கு பலம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அனுமனின் பலத்தை தூண்டியது யாரு? அனுமனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜாம்பவான் தானே. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு முயற்சி, அந்த முயற்சியை தூண்டுகின்ற சக்தி களத்திரகாரன் சுக்கிரன். சரி, முயற்சி இருக்கு, அந்த முயற்சியும் தூண்டியாச்சு, அது வெற்றியை நோக்கி நகர வேண்டும் அல்லவா? மண்குதிரையை நம்பி நம்ம தண்ணியில இறங்க முடியுமா? அதற்கான சூழ்நிலையை தரக்கூடியவன் புதன். இந்த 3ம் அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்கு. செவ்வாய் நகர்ந்து விட்டாரே, கவலைப்பட வேண்டாம். ஆயுள் ஸ்தானத்திலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலையை தந்து அவர் பாக்கியஸ்தானம் தூக்கி நகர்ந்து விட்டார். கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு குறிப்பா சொல்ல போனோம்னா, ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தானே. உங்களுக்கு ராசிநாதனே செவ்வாய். அந்த ராசிநாதன் செவ்வாய் 2ல மாறி 2 கூடிய குருவின் பார்வை, அதாவது பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி முதல் மதிப்பும் மரியாதையை கொடுப்பார். இது வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாம, தனக்கென்று ஒரு ஸ்தானம் இல்லாமல் கலங்கிய உங்களுக்கு, மனம் கலங்கிய உங்களுக்கு, மனவேதனைப்பட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை குரு பகவான் தருவார். அதே நேரம் புதிய முயற்சிகளை வெற்றி விடாம, நீங்க எடுக்கின்ற திருமண முயற்சியாக இருந்தாலும், ஒரு தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு துறையில வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு இடமாற்றத்தை கூடக்கூடிய, அதுவும் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்துக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் விருச்சிக ராசிக்கு. அதே நேரம் செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால முன்கோபத்தை தவிர்க்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலம் வீரமா தான் இருக்காரு. செவ்வாய் எப்பெல்லாம் பலம் இழக்கின்றாரோ, பலவீனமான நிலையை அடைகின்றாரோ, ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். அந்த எரிச்சலும் கோபத்தை பார்த்த வரைக்கும் உறவினர் காட்டினால் விலகி விடுவார்கள், மனைவியிடம் காட்டினால் பொறுத்து பார்ப்பார், பொங்கி விடுவார். அதே நேரம் அந்த எரிச்சலையும் கோபத்திலையும் நான் வேலை செய்யற அலுவலகத்தில் காட்டினால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும்.
நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படி இப்படி என்று கனவு காண்பதை விட கனவு காண்பதற்கான மனம் வேணும் இல்லையா? அந்த வகையில செவ்வாய் பலகீனமாக பலமிழந்து இருப்பதனால கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கங்களேன். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இருந்து விட்டாலே போகும். அதனாலதான் சொன்ன செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அந்த வகையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்து விட்டு கொடுத்து விட்டாலே போகும், கெட்டு போவதில்லை. அந்த வகையில பார்க்கும்போது குறிப்பா நம்ம முன்கோபத்தை தவிர்த்து விட்டாலே நிறைய பிரச்சனை இருந்து தப்பித்து விடலாம். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். நீங்கள் எடுக்கின்ற முடிவு எந்த அவசர முடிவா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா உடல் நலத்துல கவனமாக இருப்பதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு காட்டுகின்றது. அதே நேரம் கடத்திரகாரர்கள் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடங்களில இருப்பதனால சில சுப செலவுகளும் ஏற்படும். அதே மாதிரின்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இம்மாதம் 1 மற்றும் 2ஆம் இடங்கள்ல இருப்பதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனாலதானே சொன்னேன் கொஞ்சம் கவனமா இருங்க, முன்கோபம் வேண்டாம் என்று. யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா 11க்கு உடைய புதன் மாத கடைசியில 2ல மாறி குருவின் பார்வையை பெறுகின்றது ஒரு அற்புதமான யோக பலனை தரும். ஒன்று கைவிட்டால் கதவை சாத்தினால் காத்து வரும் ஜன்னல் வழியாகிற மாதிரி அற்புதமான மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நற்காலம் பொற்காலம் விருச்சிக ராசிக்கு. அதே நேரம் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால அருகில் உள்ள மகா கணபதியுடைய ஆலயம் சென்று 5 தேங்காய் கொத்தப்பட்ட ஒரு மாலையை அணிவிப்பீர்களானால் இவன் மட்டும் துணை இருந்து விட்டால் பிரச்சனை இல்லாத அற்புதமான யோக பலனை செவ்வாய் விருச்சிகத்துக்கு தரும்.